ராமநாதபுரத்தில் தீபாவளிக்காக இயற்கை விவசாய முறையில் விளைவிக்கப்பட்ட சிறு தானியங்களை கொண்டு செய்யப்படும் பலகாரங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி தரணி முருகேசன் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பாசிப்பயிறு, திணை, கம்பு, ராகி, வேர்க்கடலை, எள்ளு உள்ளிட்ட சிறுதானியங்களால் செய்யப்படும் அதிரசம், முறுக்கு, லட்டு உள்ளிட்ட பலகாரங்களை விற்பனை செய்து வருகிறார். நச்சுக்கலக்காத சிறுதானியங்களை கொண்டு மக்களுக்கு சுவையான பலகாரங்களை கொடுக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கும் தரணி முருகேசன், தனக்கு சொந்தமான நிலத்தில் பாசிப்பயிறு, உளுந்து, திணை, குதிரைவாலி, கேப்பை உள்ளிட்ட சிறுதானிய பயிர்களையும் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை பயிரிட்டு வளர்த்து வருகிறார். தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் உள்ளிட்ட பண்டிகை கால இனிப்பு வகைகள் செய்கிறோம். பொதுவாக ஏன் இது செய்கிறோம் அப்படின்னா, லாபத்தை மட்டும் நோக்கமாக இல்லாமல் மக்களினுடைய வாழ்க்கையில் நஞ்சு கலக்காத உணவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் நஞ்சு கலக்காத உணவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டு வர்றோம். மேலும் தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட பண்டிகை காலங்களுக்கென்றே தங்களது அங்காடியில் இயற்கை முறையில் பிரத்யேகமாக தயார் செய்யப்படும் இனிப்பு வகைகளை விரும்பி சாப்பிடுவதற்கென்றே ஒரு தனி கூட்டமே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் விஸ்வநாதன்.